ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுலிப் சமையல். நீ பார்க்க போகிறது எக் மான்சவ் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1 கப் அளவு நூடுல்ஸை வந்து வேக வச்சு பொரிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அடுத்து பச்சை மிளகா 1, கேரட் கொஞ்சம், கேபேஜ் கொஞ்சம், அடுத்தது கேப்சிகம், அடுத்தது எக்கு வந்து 1 முட்டையை அடித்து வச்சுருக்கேன், பெப்பர் தூள், அடுத்து சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது ஃபுல்லாக வேகணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து உப்பு போட்டு வேக விட்டுருக்கலாம். அடுத்தது 1 மூடி அளவு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பெப்பர் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. கார்ன்ஃப்ளவர் கரைச்சது வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிம்மில் போட்டுடணும். சிம்மில் போட்டுட்டு 3 நிமிஷத்தில் வந்து இறக்கிடணும். இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து 1 முட்டையை நல்லா அடித்து விட்டுட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கணும். நல்லா வேகட்டும். வெந்தது நல்லா வந்து அதை எலும்பி வரும். இப்போ வந்து இறக்கிடலாம். இறக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொரிச்சு வச்ச நூடுல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான மான்சவ் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.